இன்றைக்கி ஹோம்மேட் பீஸா சாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய தக்காளியை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பேக் சைடு லைட்டாக நம்ம அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த தக்காளியை எடுத்து ஆற வச்சுட்டு இதோட ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ இதை ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை நான் ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். 2 தக்காளியை பிளெண்டரில் சேர்த்து நல்லா பியூரியாக எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 5லேருந்து 6 கார்லிக்கை நான் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வதங்கணும். இப்போது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டொமேட்டோவை, நம்ம வேக வச்சு எடுத்துருந்து கட் பண்ணி வச்ச ஒரு டொமேட்டோவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தனால அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிளெண்டரில் 2 டொமேட்டோவை சேர்த்து பியூரியாட்டம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது லைட்டாக ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் அதையும் சேர்த்துட்டு சீசனிங்க்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சீசனிங் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போது இது எல்லாமே ஓரளவு அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சா போதும். இப்போ ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம லைட்டாக பட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கிறோம். ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.